அந்த பெண் ஒரு சரியான காதலனை தேர்ந்தெடுக்கவில்லை. பிரச்சனை வந்தப்போ ஓடி போட்டான்னு உங்ககிட்ட சொன்னானா, பெண் கிட்டே ஒரு குறையை கண்டுபிடிக்கிறாங்க. மிக 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 ஒரு கீழ்த்தரமான செயல். மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ்பி சக்திவேல் இயக்கத்தில் குணநிதி நடிக்கும் அலங்கு வெற்றி நடை போடுகிறது. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். யாருடைய எஃப்ஐஆரையோ நம்ம ஏன் பதிவிறக்கம் பண்ணணும்? அவங்களுக்கு உள்நோக்கம் ஏதாவது இருக்கா? ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறுல தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறிய தண்டனை கொடுத்து விட்டுடலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பெண்ணினுடைய ஐடென்டிட்டியை வெளியே தெரியணும், வெளியே தெரிஞ்சாதான் நமக்கு பாதுகாப்பு அல்லது நமக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு யாராவது அதை பதிவிறக்கம் பண்ணி அதை மீடியாவில் கொடுத்துருந்தாங்கனால் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். அதனால நான் 25 லட்சம் கொடுத்ததுல குறை சொல்லல. அந்த முதல் தகவல் அறிக்கையை யாரு வெளியிட்டாங்க, என்ன நோக்கத்தோடு வெளியிட்டாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்படுகின்ற நீதியா இருக்கும். ஒரு இளம் மாணவர்கள், இளம் மாணவிகள் படிக்கின்ற ஒரு இடத்துல பாதுகாப்புன்றது ஒரு அதிகமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இதை கல்லூரி நிர்வாகம் தான் செய்யணுமே தவிர இது ஒரு அரசாங்கம் செய்ய முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கல்லூரிகளுக்குமே இது ஒரு பாடமா இருக்கணும். வணக்கம். வணக்கம். இந்த சம்பவம் எல்லோரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. அதுவும் ஒரு எல்லோரும் அறியப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்துல இப்படி நடந்திருக்கு அப்படிங்கறதையே யாராலையும் ஜீரணிக்க முடியல. உங்களுடைய பார்வை சார், முதல் கட்டமா நீங்க அப்சர்வ் பண்ணது என்ன சார்? கண்டிப்பா இது ஒரு ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்க கூடாது. ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததை விட அதுக்கப்புறம் நடக்கிற சில விஷயங்கள் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, ஒரு சில டிவி சேனல்கள் எல்லாம் நான் பாக்குறேன், அந்த பெண் இரவு நேரத்துல தன்னுடைய காதலனா கூட போயிருக்க கூடாது அப்படின்னு அந்த பெண் கிட்ட குறை சொல்றாங்க. முதல் விஷயம் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவா தான் நம்ம பேசணுமே தவிர பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக நம்ம பேசக்கூடாது. அது நம்பர் ஒரு அடிப்படையான ஒரு விதி. முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த மாதிரி வெளியே உண்மையை சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம், அது நமக்கு வெளியே தெரியாமலே போயிருக்கலாம். சோ இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தைரியத்தை நம்ம முதல்ல பாராட்டணும். அதையே யாரும் செஞ்ச மாதிரி தெரியல. அதை விட்டுட்டு அந்த பெண்ணுடைய தைரியத்தை பாராட்டாம அந்த பெண் கிட்டே ஒரு குறையை கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு திட்டமிட்டு செய்யப்படுகின்ற செயலா அல்லது அவங்க தெரியாம செய்யறாங்களா அப்படின்றது தெரியல. கண்டிப்பா அந்த பெண்ணுடைய மேல ஒரு குறையை கண்டுபிடிக்கிறது மிக 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 ஒரு கீழ்த்தரமான செயல். அது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. அது ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட். அங்க ஒரு 150 பேர் செக்யூரிட்டியா வேலை செய்யறாங்க. இத்தனை வீடியோ கேமரா இருக்கு. சோ அதனாலதான் அந்த பெண் போயிருக்கலாம். சோ இந்த மாரல் பாலிசிங் அப்படிங்கிறது அதை விட்டுருங்க. நம்ம அது அதுக்குன்னு சில கட்சிகள் இருக்கிறாங்க. அதை நாம பண்ணக்கூடாது. பொதுமக்கள் அதை பண்ணக்கூடாது. இது மாதிரியான கேஸ்ல அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டி வெளியே தெரியாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அத்தனை பேருக்குமே இருக்கு. போலீஸுக்கு மட்டும் கிடையாது, அத்தனை பேருக்குமே இருக்கு. ஏற்கனவே பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலே இதே போலதான் ஒரு போலீஸ் அதிகாரியே தவறுதலா அந்த ஒரு பெண்ணுடைய பெயரை வெளியே சொல்லிட்டாரு. சோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சோ இந்த எஃப்ஐஆர் காப்பி அது ரிலீஸ் ஆயிருக்குது. இதுதான் இருக்கிறதுல மிக கொடுமையான விஷயம். இதை பதிவிறக்கம் பண்ணவர்கள் தனியார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் அதை பதிவிறக்கம் பண்ணி அதை மீடியா சேனல்ல கொடுத்துருக்காங்க. அதை மீடியா சேனல்ல போடுறாங்க. சோ அப்ப மீடியாக்களுக்கு என்ன ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு? குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் காப்பி உங்களுக்கு கிடைத்திருந்தாலுமே அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டி தெரியாதவா இருக்கு இல்லைங்களா? ஆனா அந்த எஃப்ஐஆர் காப்பில அந்த பெண்ணுடைய அந்த அப்பாவோட மொபைல் நம்பர்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதையெல்லாம் மறைச்சிட்டு ஒரு விஷயத்தை மட்டுமே பேசி இருக்கலாமே தவிர, ஆனா அது ஒட்டுமொத்தமா அந்த பெண்ணுடைய அடையாளம் வெளியே தெரிகிற அளவுக்கு இது பண்ணது. சோ ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு கொடுமையான நிகழ்ச்சின்னா அதுக்கு அப்புறம் நடக்கின்ற விஷயங்கள் அதை விட கொடுமையா இருக்குது. சோ இதுதான் எல்லாருமே ஒரு கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடம். இது ஏற்கனவே இந்த தவறு நடந்திருக்குது பொள்ளாச்சி விஷயத்துல. இந்த தடவை மீண்டும் இந்த தவறு நடந்திருக்குது. சோ இது நடந்த நிகழ்ச்சியை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டி தெரியற மாதிரி சிலர் நடந்துகினது. இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இல்ல அதேதான் அருண் அவர்களும் குறிப்பிடுறாரு கமிஷனர். அவர் என்ன சொல்றாருனாக்கா, டெக்னிக்கல் கிளிச்சா இருந்திருக்கலாம். ஏற்கனவே ஐபிசின்னு இருந்துச்சு, இப்ப பிஎன்எஸ் அப்படின்னு மாறும் பொழுது அதன் காரணமா ஏற்பட்ட சில தாமதத்தின் காரணமா யாராவது டவுன்லோட் பண்ணிட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அது சிசிடிஎன்எஸ்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு.
இருந்தாலும் வந்து இந்த மெத்தனத்தை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா நீதிமன்றமும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இன்னும் காவல்துறை வந்து சரியா அணுகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவரு கமிஷனர் சொல்ற மாதிரி அது ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிளிச் இருந்திருக்கலாம். இதனால சிலர் வந்து அதை பதிவிறக்கம் பண்ணி இருக்கலாம். அப்போ முதல் கேள்வி என்னன்னா, யாருடைய எஃப்ஐஆரையோ வந்து நம்ம ஏன் வந்து பதிவிறக்கம் பண்ணணும்? அவங்களுக்கு உள்நோக்கம் ஏதாவது இருக்கா? ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிறிய தண்டனை கொடுத்து விட்டுடலாம். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பெண்ணினுடைய ஐடென்டிட்டியை வெளியே தெரியணும், வெளியே தெரிஞ்சாதான் நமக்கு பாதுகாப்பு அல்லது நமக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு யாராவது அதை பதிவிறக்கம் பண்ணி அதை மீடியாவில் கொடுத்துருந்தாங்கனால் அவங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் பதிவிறக்கம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த 14 பேருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கும் இந்த கேஸுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அது வந்து ஒண்ணு. ரெண்டாவது, நான் அந்த 14 பேரை விட குற்றம் சொல்றது என்னன்னா மீடியாக்களை தான் குற்றம் சொல்லுவேன். சோ அவங்க வந்து தனிநபர்கள், அவங்க ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு தெரியாம கூட பண்ணியிருக்கலாம், இதனுடைய விபரீதங்கள் தெரியாம பண்ணிருக்கலாம். ஆனா ஊடகத்துல இருக்கிறவங்க எப்படி வந்து இதை வந்து ஒரு வெளியிடலாம்? ஊடக தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை சில ஊடகங்கள் காப்பாத்தி இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதே போல ஊடகத்துல வந்து ஒரு விவாத நிகழ்ச்சிகள் நடக்குது. இந்த விவாத நிகழ்ச்சிகள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஒருத்தர் ஒண்ணு பேசுறாங்க. ஒரு விவாதத்துல ஒருத்தர் பேசுறாரு, அந்த பெண் சரியான காதலனை தேர்ந்தெடுக்கவில்லை, அவன் எப்படிப்பட்ட காதலன், இந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ ஓடி போட்டான், அவன் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வந்தப்போ ஓடி போட்டான்னு உங்ககிட்ட சொன்னானா? நான் கேட்கிற கேள்வி இல்லைங்களா? அந்த பையன் வந்து ஒரு சிறுவன், அவனுக்கு ஒரு 20 வயசு அல்லது 21 வயசு அதிகபட்சம் ஆகியிருக்கலாம். ஆனா எதற்கு இருக்கிற ஒரு 37 வயசு ரவுடி, அவன் கையில கத்தி வச்சிருக்கலாம், வேற ஏதாவது பொருட்கள் வச்சிருக்கலாம். ஸோ ஒரு போராட முடியாது. நான் நடந்த ஒரு நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதோ ஒரு மாநிலத்துல நடந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி, அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவல்ல இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி, திருமணமானவர், ஒரு இளம் மனைவி, ஒரு தடவை ஒரு கடற்கரை ஓரமா ஒரு செக்லூடட் ஏரியான்னு சொல்லுவாங்க, ஒரு ஆளரவம் இல்லாத பகுதி, அங்க போயிருக்கிறாரு. அவரு அந்த மாதிரி போறதுக்கு அவருக்கு எங்க இருந்து தைரியம் வந்ததுன்னா, நம்பர் 1 நான் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, நம்பர் 2 என்கிட்ட துப்பாக்கி இருக்கு என்ற தைரியத்துல போயிருக்கிறாரு. அப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரவுடிகள், மிக பிரபலமான ரவுடிகள் அவரை மடக்கிட்டாங்க. அவர்கிட்ட இருந்து துப்பாக்கியை பிடுங்கிட்டாங்க. ஸோ துப்பாக்கி பிடுங்கினதுக்கு அப்புறம் அவர்கிட்ட துப்பாக்கி இல்லை. அப்புறம் அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி, என்கிட்ட நான் பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ரவுடிகள் சொல்றாங்க, நீ போலீஸ் அதிகாரியா இருக்கலாம், ஆனா நான் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கே வேண்டப்பட்டவங்க நாங்க, சோ நீங்க என்ன கிழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அதிகாரி எதிர்க்கவே அந்த போலீஸ் அதிகாரியுடைய மனைவியை, இது எவ்வளவு ஒரு கொடுமையான செயல் அப்படின்னு பாருங்க. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், அவருக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கும் போது ஒரு சாதாரண கல்லூரி மாணவன் என்ன செய்ய முடியும்? அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து ஒரு கமிஷனர் கிட்ட முறையிட்டு இருக்கிறாரு. கமிஷனர் வந்து முறையிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து முதலமைச்சர்கிட்ட பேசியிருக்கிறாரு. இதுல ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே அந்த ரவுடி வந்து அந்த முதலமைச்சருடைய கையால் தான். ஆனா இருந்தாலும் அந்த முதலமைச்சர் வந்து இவர் வந்து நம்ம கையை மீறி போறாரு, இவர் பண்றது தப்பு தான், அவரை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவர் வந்து என்கவுண்டர்ல 24 மணி நேரத்துல சுட்டுட்டாங்க. இது வந்து நடந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி எனக்கு சொன்ன தகவல். இது எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, ஒரு காதலன் வந்து சரியான காதலனா இல்லையான்றத அந்த பெண்ணு தான் முடிவு பண்ணணும். நாம யார் முடிவு பண்றதுக்கு? அந்த குற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி மட்டும்தான் நம்ம பேசணுமே தவிர, அந்த பெண் வந்து ஏன் தனியா வந்து ஒரு மறைவிடத்துக்கு போனா. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிபேட்ல பங்கு பெறவங்க எல்லாத்தையும் கடந்து, அவங்களுடைய அடையாளங்களை கடந்து பொது புத்தியில விக்டிம் ஷேமிங் பண்றாங்க. அந்த பொண்ணையும் அந்த பையனையும், இந்த குற்றவாளியை பத்தி பேசாம இந்த பொண்ணை உட்காந்து விக்டிம் ஷேமிங் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. சோ அதுதான் வந்து நடக்கக்கூடாது. இது ஒருத்தருடைய பர்சனல் விஷயத்துல நம்ம வந்து தலையிடக்கூடாது. நீங்க சொன்ன அதே விஷயத்தை தான் நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அரசாங்கத்துக்கும் பல கேள்விகளை எழுப்பி, போலீசாருக்கும் பல கேள்விகளை எழுப்பி, இடைக்கால நிவாரணமா 25 லட்சம் ரூபாயை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க, தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, ஒரு 25 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொன்னது வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய பெருந்தன்மை காமிக்குது. ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலுமே அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டி வெளியே தெரிஞ்சது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. சோ அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்கப்படுகின்ற நீதி வந்து இந்த 25 லட்சத்துல கிடைச்சிடாது. அந்த முதல் தகவல் அறிக்கையை யாரு வெளியிட்டாங்க, என்ன நோக்கத்தோடு வெளியிட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கறது தான்
அந்த பெண்ணுக்கு இழைக்கப்படுகின்ற நீதியா இருக்கும். அதனால நான் 25 லட்சம் கொடுத்ததுல குறை சொல்லல. ஆனா இருந்தாலும் அதை விட முக்கியமான விஷயம் வந்து இந்த முதல் தகவல் அறிக்கை, அதாவது நானே ஒரு தடவை ட்வீட் போட்டிருந்தேன். இந்த ஒரு குற்றம் நடந்திருக்குது, அது ஒரு கொடுமையான குற்றம் தான். ஆனா இந்த முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டது வந்து அதை விட கொடுமையான குற்றம். அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதுதான் அந்த பெண்ணுக்கு நாமும் அளிக்கின்ற நீதியாக இருக்க முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. மற்றபடி உயர்நீதிமன்றம் சொன்னதுல எனக்கு கண்டிப்பா உடன்பாடுதான். அந்த நஷ்டஈடு கொடுத்தது சரியான விஷயம்தான். சரியான அது மட்டுமே போதாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, நிச்சயமா அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், அதுதான் கடைசியான தீர்வா இருக்கும்னு நினைக்கிறேன். கல்லூரி நிர்வாகம் வந்து எல்லா இடத்துலயும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாத நிலையில தான் இருக்காங்களா, இல்ல மெத்தனமா இருக்கிறாங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த விவகாரம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் 14 சிசிடிவி கேமரா பழுதடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்படியாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இல்லாம இருக்காங்களோ கல்லூரி நிர்வாகங்கள்? இல்ல, கண்டிப்பா வந்து எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அது வந்து தமிழகத்துல ஒரு துரதிருஷ்டவசமானது என்னன்னா, எல்லாமே வந்து அரசியலாக பார்க்கப்படுகின்றது. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்ற அந்த நபர் அவர் வந்து ஃபிளைட் மோட்ல தான் வச்சிருந்தாரு, இந்த பெண்ணை மிரட்டுவதற்காக எனக்கு வேற யாரோ ஒரு பெரிய ஆளை தெரியும் அப்படின்னு வந்து ஒரு ஃபோன் பண்ற மாதிரி நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் வந்து இல்ல அது யாரோ சார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை ஏன் பிடிக்கல அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரிலாம் ஒரு நடக்கும்போது இந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க எல்லாம் வந்து போலீஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் உண்மையான போலீஸுக்கு எங்க வேலை இல்லாம போயிடுது. இந்த மாதிரி வந்து ஒரு திசை திருப்புவது. அதே போல பாத்தீங்கன்னா வந்து ஏன் வந்து மாநில அரசாங்கம் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அங்க வந்து போலீஸோ அவங்களுடைய, அதாவது அந்த கல்லூரியினுடைய முதல்வருடைய அனுமதி இல்லாம ஒரு போலீஸ் கூட உள்ள போக முடியாது. அங்க வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய இடம். ஸோ அதுக்கு தகுந்த பாதுகாப்பு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு 20% சிசிடிவி கேமரா வேலை செய்யல. இந்த வேலை செய்யலன்றது எப்ப தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க மெயின்டெனன்ஸ், அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒரு மெயின்டெனன்ஸ்னு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க, அவங்க வந்து செக் பண்ணணும். ஸோ எல்லா சிசிடிவி கேமராவும் வேலை செய்யுதா வேலை செய்யலையா, ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் செக் பண்ணி அது பண்ணணும். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு குறிப்பா வந்து ஒரு இளம் மாணவர்கள், இளம் மாணவிகள் படிக்கின்ற ஒரு இடத்துல பாதுகாப்புன்றது வந்து ஒரு அதிகமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இதை வந்து கல்லூரி நிர்வாகம் தான் செய்யணுமே தவிர இது வந்து ஒரு அரசாங்கம் செய்ய முடியாது. ஸோ அந்த கேம்பஸ்க்கு வெளியே நடக்கிற விஷயங்கள் வந்து அரசாங்கம் செய்யலாமே தவிர கேம்பஸ் உள்ள நடக்கிறது வந்து அந்த நிறுவனங்கள் தான் அதை கண்டிப்பா செய்யணும். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கல்லூரிகளுக்குமே இது வந்து ஒரு பாடமா இருக்கணும். அவங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகமாக்கணும். சிசிடிவி கேமரா எல்லா இடங்கள்லயும் இருக்கணும். அந்த சிசிடிவி கேமரா ஒழுங்கா வேலை செய்தா அப்படிங்கிறத கண்காணிக்கணும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சிசிடிவி கேமரா ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த தண்டனை அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வரணும். அப்படி வந்தாதான் அதை அவங்க சீரியஸா எடுத்துக்கின்னு அந்த சிசிடிவி கேமராலாம் ஒழுங்கா வேலை செய்தா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இந்த எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அந்த நீங்க சொன்ன மாதிரி யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தையே எடுத்துட்டு போறாங்க. இதற்கு முகாந்திரம் இல்லாமலும் இல்ல, ஏற்கனவே சில வழக்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா நகர் சிறுமி வழக்குல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அங்கேயும் ஒரு SIT குழு அமைச்சிருக்காங்க, சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு அதை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில எதிர்கட்சிகள் வந்து இந்த கேள்வி எழுப்புறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் ரீதியான அழுத்தம் எங்கேயாவது இருக்கும் இந்த மாதிரியான வழக்குகள் அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா நிறைய விவாதங்கள் அதை சுத்தி கட்டமைச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இவர் வந்து இருந்த போட்டோஸ் இந்த மாதிரி நிறைய பேர் கூட இருந்ததாகவும் சில நிகழ்ச்சிகளை பங்கேற்றதாகவும் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வெளில வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல வந்து ஒரு சில விஷயங்கள், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா கூட இருக்கலாம். ஒரு போலீஸ் துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கமிஷனர் அப்படின்ற லெவல்ல வந்து ஒரு பெரிய தவறுகள் இருக்காது. ஆனா ஒரு கீழே போறீங்க, ஒரு சின்ன போலீஸ், ஒரு கான்ஸ்டபிள், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த லெவல்ல வந்து அவங்களுடைய அலட்சிய போக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு இடத்துல நடந்தது, ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அதை வந்து அவங்க சரியா கையாளவில்லை. அதுக்கப்புறம் அந்த விஷயம் பெருசான உடனே அதை வந்து ஒரு சிபிஐக்கு மாத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு. ஆனா இப்ப இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் கமிஷனரே சொல்றாரு, இது வந்து அந்த சாரணி யாரும் பின்னாடி இல்லை, இது வந்து அவன் வந்து இந்த பெண்ணை வந்து அவன் பயமுறுத்துறதுக்காக அவன் சொன்ன விஷயம், மேற்கொண்டு வந்து விசாரணைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றது. சோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம யார் மேலே ஒரு மேல நம்பிக்கை வைக்கணும். நிச்சயமா. அதாவது இவங்க சந்தேகத்தை எழுப்பிட்டு தான் இருப்பாங்க, அதற்கான தீர்வையும் வெளிப்படையா அதை கொண்டு வர்றதும்
இப்ப இருக்கக்கூடிய அரசு கிட்ட தான் இருக்கு அப்படிங்கறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நிச்சயமா சார், நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. வாக்னஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ்பி சக்திவேல் இயக்கத்தில் குணநிதி நடிக்கும் அலங்கு வெற்றி நடை போடுகிறது. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக்.